அல்லேலூயா. தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் அதனுடைய 10வது வசனம். சங்கீதம் 143 அதனுடைய 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி தாவீது ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்தின் ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் என்ன கேட்கிறாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளுங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ரொம்ப பாசத்தோடு கூட செய்து கொடுப்போமா இல்லையா? இப்போ நம்ம நேசிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் அவர்களுக்கு நம்ம அவங்களுடைய கஷ்டத்திலே அவங்க பலவீனத்திலே உடன் நின்று அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவற்றை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனப்படும்படி பல காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் நம்ம அதை வெறுப்போடு செய்ய மாட்டோம், விருப்பத்தோடு கூட செய்வோம். அதே போலதான் இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனை நம்ம எப்பொழுதுமே பிரியப்படுத்தும்படி பல காரியங்களை நம்ம கிரயம் செலுத்தி அவ்விடத்தில் நிறைவேற்றுவதற்கு முற்படுவோம். ஏனென்றால் அவங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதே போலதான் ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார், அப்பா உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யும்படிக்கு உங்க ஆவியானவர் மூலமாக எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் என் கூட என்னுடைய அம்மா அப்பா இருந்தாலும், கட்டின என்னுடைய மனைவி இருந்தாலும், பெற்ற என்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு நாள் என்னை விட்டு அவங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க. இந்த உறவுகள் மூலமாக நான் உங்கள் ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வரப்போவது இல்லை. இந்த உறவுகள் மூலமாக நான் நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போவது இல்லை. ஆனால் நான் உம்மை நேசித்து உமக்கு பிரியமானதை செய்கிற ஒரு மகனாக நான் வாழ்ந்தானே, ஆனால் அதுதான் எனக்கு இந்த உலகத்தில் பெரிய பொக்கிஷமும் நான் விரும்புகிறதை அது எனக்கு கொடுக்கிறதற்கு முதல் தரமான ஒரு நிலைமையுமாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. நான் எப்படி பேசணும், நான் எப்படி வாழணும், நான் எதை செய்யணும், நான் எதை செய்யக்கூடாது, நான் எப்படி வாழக்கூடாது என்பதனை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை நடத்துங்க என்று சொல்லிட்டு தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 40 சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுவார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். கட்டாயமா இல்லை, இதை செய்யணும்னு சொல்லிட்டு அல்ல, விருப்பமா நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளையும் நம்மால் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேதத்தில் நம்ம சில காரியங்களை தியானித்து தேவனுக்கு பிரியமானது எது, அவர் நம்மிலே விரும்புகிற காரியம் எது, ஒரு தாவீது கேட்டது போல இன்னைக்கு நாமும் அதனை அறிந்து அதை செய்யும்படிக்கு நம்முடைய வழிகளை ஒப்புவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்த அவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் முதலாவது வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லப்பட்டது? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை. அதாவது கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தவிர நீ கொடுக்கிற காணிக்கையோ நீ கொடுக்கிற பலியோ அல்ல என்று சொல்லி அவர் திட்டவட்டமா அந்த இடத்துல பேசுறார். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு? ஏன்னா ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் இல்லையா? முதல் ராஜாவே யாரு தான்? அந்த இடத்துல சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க, அவங்கள விடுதலையாக்கி நான் கொண்டு வரும்போது அமலேக்கியர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவங்கள வழி மறைச்சாங்க.
அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க, அதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால நீ இப்போ ராஜாவா பொறுப்பேற்றுட்ட, நீ என்ன பண்ணணும்னா அந்த ஜனங்களுக்கு நீ எதிராக போய் அவங்கள என்ன பண்ணணும், முழுமையா என்ன பண்ணணும், சங்கரிக்கணும். அங்க ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீ நிர்மூலம் செய்து அழிக்க வேண்டும். அங்க இருக்கிற மனிதர்கள் முதற்கொண்டு ஒருவரையுமே நீ விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதான பொறுப்பை யார் கையில கொடுக்கிறாரு, சவுல் கையில சாமுவேல் மூலமாக கொடுக்கிறாரு. அப்ப இதை கேட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போன அந்த ராஜா என்ன பண்ணணும், கர்த்தர் நமக்கு ராஜாவா, நான் தகுதியே இல்லாத ஒருத்தன், ராஜாவா ஆகிறதுக்குள்ள தகுதியெல்லாம் எனக்கு இல்லை, ஆனாலும் என்ன அவர் ராஜாவாக்கி இருக்கிறாரு, என்னை நம்பி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி என் தேவனுக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படுதலில் ஒரு பிள்ளையாய் பிரியமான ஒரு ராஜாவாய் இருக்கணும்னு அவர் செய்ய நினைக்காம அவர் கடந்து போன உடனே அங்க பார்க்குறாரு, அங்கே ஆடு மாடு ஒட்டகம். இப்போ பொதுவாக ஒரு தோட்டம் இருந்தால் கூட அந்த தோட்டத்தில் விளைகிற எல்லா கனிகளும் நல்ல ருசியான அழகான கனிகளாக இருக்குமா? இருக்காது. நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்ல பழுத்தது இருக்கும், கொஞ்சம் பழுக்காத மாதிரி உள்ளதும் இருக்கும். ஒரே மரத்தில் இருக்கிற கனியே வெவ்வேறான குணத்தில் இருக்கும் இல்லையா? அதே போல அங்கே போய் சவுல் பார்த்த உடனே அவர் பிரிக்கிறாரு, முதல் தரமானவைகள், ரெண்டாம் தரமானவைகள்னு சொல்லிட்டு எதையெல்லாம் நல்லதா இருக்கோ அதையெல்லாம் பிரித்து வச்சுட்டு ஒன்றுக்கும் உதவாததை மட்டும் என்ன பண்ணுறாரு, அழிக்கிறாரு. அதை மட்டும் அக்னினால சுட்டரிக்கிறாரு. இப்போ எல்லாவற்றையும் முடிச்சுட்டு தான் ஏதோ தேவன் சொன்னதை கரெக்டாக செஞ்சு முடிச்ச மாதிரி வந்து நிற்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு இரவே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, இந்த சவுலை ராஜா வாக்குனதற்கு நான் மனஸ்தாபப்படுறேன், நான் என்ன சொன்னேன் அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் போய் பாருன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாமுவேலுக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாம இரவு முழுவதும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. ஐயோ, தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்படியாம போய்விட்டானே இந்த சவுல், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை இப்படி செய்யாம தவறிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் அழுகின்றார். அப்போ அடுத்த நாள் போய் கேட்குற பொழுது சவுல் சொல்றாரு, இங்க பாருங்க நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். அப்போ அந்த சாமுவேல் கேட்குறாப்ப என் காதுல கொஞ்சம் சத்தம் கேட்குது, மிருகத்தினுடைய சத்தம், இதெல்லாம் என்னது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு நான் ரொம்ப நல்லது கொழுத்தவைகள் எதெல்லாம் அழகா இருக்கோ அதையெல்லாம் நான் பிடித்து ஒதுக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாரு. கர்த்தர் கேட்டாரா, நீ அங்க போய் அழகா இருக்கிறது, கொழுத்து இருக்கிறது, மேன்மை உள்ளதையெல்லாம் எடுத்து நீ எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரா? இல்ல. அவர் பலியை கேட்கல, அவனுடைய தகன பலியை கேட்கல, அவனுடைய அந்த காணிக்கை அவர் கேட்கல. அவர் சொன்னது என்னன்னா, நான் இதை சொன்னேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்பினா அதற்கு தலைகீழாக தன் விருப்பம் போல ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்து நின்றார் இந்த சவுல். கிடைத்தது என்ன? ஆண்டவர் ராஜ பதவியை விட்டு சவுலை என்ன பண்ணாரு, தூக்கி தள்ளிட்டாரு. அவனிலும் அற்பமான தாவீதை அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வைத்தார். அல்லேலூயா. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அந்த ஸ்தானத்தை அவர் இழந்து போக காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. கர்த்தர் கொடுத்த கட்டளையை உண்மையாக செய்ய முடியாம தன்னுடைய சுயத்தின்படி எடுத்த முடிவுகளும் தன்னுடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றின காரியங்களும். ஆனால் ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, அவருக்கு பிரியம் என்னன்னா, என் பிள்ளைங்க நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அவங்க செய்யணும். என்னுடைய வழிகளை விட்டு நான் கொடுக்கிற கட்டளையை மீறி அவங்க விருப்பம் போல ஒரு காரியத்தை செய்வதற்கு துணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, நம்ம மேல ஒரு தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் நமக்கு போதனைகள் மூலமாகவோ உபதேசங்கள் மூலமாகவோ வசனத்தின் மூலமாகவோ நம்மை பார்த்த ஆண்டவர் ஏதோ ஒன்றை பேசுகின்றார், ஏதோ ஒரு காரியத்தை நம்மளே சுட்டி காட்டுகின்றார், ஏதோ ஒரு காரியத்தை மாற்ற சொல்லுகின்றார், ஏதோ ஒரு சுபாவத்தை மாற்ற சொல்லுகின்றார், ஏதோ ஒரு கிரியைகளை மாற்ற சொல்லுகின்றார். நாம் இன்றைக்கு அதற்கு செவி கொடுக்கின்றோமா? நாம் அதற்கு இன்றைக்கு கீழ்ப்படுகின்றோமா? இல்லையே, என்னுடைய சுயத்தின்படி நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வருவேன், நான் இப்படிதான் போவேன் என்று என்னால் இதையெல்லாம் மாற்ற முடியாது, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மில் இருக்கின்ற சுயத்தை இன்றைக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கின்றோமா?
ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஆண்டவர் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை செய்ய முடியாது என்பதனை மறந்து விடாதீர்கள் அன்பு ஜனமே. ஏனென்றால் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும்தான் ஆண்டவர் வெளியரங்கமான அற்புதங்களை செய்ய முடியுமே தவிர, கீழ்ப்படியாமல் நம்முடைய சுயத்தை மாத்திரம் சுட்டி காட்டி, நம்மில் இருக்கின்ற பலவீனங்களை மாத்திரம் சுட்டி காட்டி, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வாழுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை இழந்து போவதற்கு பெரிய ஒரு விரிசலை அதுவே உருவாக்குகிறது என்பதனையும் நீங்கள் மறக்க கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு வெளியரங்கமான எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லணும்னா, கானா ஒரு திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு போனது. ஆண்டவரிடத்திலே வந்து மரியாள் சொன்ன பொழுது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அனுப்பினது ஏதோ உண்மைதான். ஆனால் அவ்விடத்துல வேலைக்காரன் கிட்ட என்ன சொன்னார்? அவர் போய், நீங்க கச்சாடிகள்ல தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னாரு. வெறும் கச்சாடிகள்ல வெறும் தண்ணியை நிரப்ப சொன்ன உடனே அவங்க நிரப்பாமல் இருந்திருந்தால் அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டிருக்காது, அழகான திராட்சரசம் கிடைத்திருக்காது. அவங்க உடனே சற்றும் யோசிக்காம அவர் சொன்னார் நாங்க செய்யணும்னு சொல்லிட்டு அது உடனே செய்தபடியினால், உடனே கீழ்ப்படிந்தபடியினால் திராட்சரசம் அந்த இடத்துல நிறைவாக்கப்பட்டது, ருசி நிறைந்ததாக காணப்பட்டது, ஆசீர்வாதம் பெருகினது. பேதுரு கிட்ட சொல்றாரு, ஆழத்துல கொண்டு வலைய போடுன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னது ஏதோ உண்மைதான். அப்பா நாங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், ஆனா ஒன்றும் கிடைக்கல. ஆனால் உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்சாரு. உடனே அதற்கு செவி கொடுத்தாரு. வலை கிளிய மீன் கிடைத்தது. ஆபிரகாம் கிட்ட பிள்ளைய கொண்டு போய் பலியிட சொல்றாரு. முடியாதுன்னு அவர் மறக்கல. நீங்க கொடுத்தது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்விடத்துல தாராள மனதோடு கூட பலியிட கொண்டு போனாரு. பலியிட அனுமதிக்கல. பெருக்கமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து பெயரை பெருமைப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா கீழ்ப்படிதல். என்ன நடந்தாலும் சூழ்நிலையை சுட்டி காட்டி கீழ்ப்படிய மறந்து போகிற பொழுது நன்மை நமக்கு தாமதமாகும், நன்மை நமக்கு தடைப்பட்டு போகும். நம்ம நினைக்கிறோம், நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறேன், இந்த சவுல் சொன்னது போல நான் ஆண்டவர் காணிக்கை கொடுக்க தானே இந்த காரியத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்தேன்னு சொன்னது போல, நம்ம கொடுக்கிற காணிக்கைகள், நம்ம கொடுக்கிற தசம பாகங்கள், நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற செய்கிற கட்டுகிற காரியங்கள் அல்ல நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்துவதும், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதும். நமக்கான காரியங்களும் நமக்கான ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவன் நிர்ணயித்த திட்டங்களும் தீர்மானங்களும் தரிசனங்களும் நிறைவேற்றப்படணும்னா அவர் அதற்கு எப்பொழுதுமே முன்னிலைமையை பார்ப்பது கீழ்ப்படிதல். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எதனால்? கீழ்ப்படியுங்க. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரோ அதற்குள்ள நிற்க பழகுங்க. அவர் போதனை மூலம் நமக்கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுகின்றார். அந்த குறைவு நிறைவாகும்படி நம்முடைய குணத்தை மாற்றுங்க. பலவீனத்தை முன்வைத்து பேசாதீங்க. அவர் சொல்வது ஏன்? பவுல் சொன்னார் அல்லவா, எனக்குள்ள பலவீனம் இருக்கணும். அவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக கிடைக்கும், நீ அதை விசுவாசித்து என் பின்னாக என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வாழ்ந்து தான் அழைத்தாரே தவிர பலவீனமாக இருக்கு போய் படுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லலை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் அல்லவா. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கின்றோம்? கீழ்ப்படிதலை விரும்புகிறோமா? நம்ம பெற்ற பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியலைன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்தால் நம்ம பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்து அழுவோம், அப்பா என் பிள்ளை சொல்கிற பேச்சு கேட்கல. அப்போ நமக்கே அவ்வளோ வியாகுலமாக இருக்குன்னா, நம்மை படைத்த தேவன் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்காமல் வாழ்கிற பொழுது அவர் எங்கே போய் அழுவார்? அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவர் காயத்தை காண்பித்து நம்மக்கிட்ட கேட்குறது அதனால தான், உனக்காக நான் காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், ஆனால் நீ இன்னைக்கு என் பேச்சை கேட்காம விருப்பம் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எனக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிற ஒரு விசாரமான வாழ்க்கைக்குள்ள நீ போய் கொண்டிருக்கிறாயே, அப்படி உனக்கு நான் என்ன தீமை செய்தேன் என்று அவர் கேட்கின்றாரே. அவர் கேட்குற, ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆதியில இருந்த ஜப வாழ்க்கை எங்கே? ஆதியில இருந்த வேதத்தை வாசிப்பு எங்கே? ஆதியில இருந்த காத்திருப்பு எங்கே? ஆதியில என்னை தேடி வந்த வாஞ்சை எங்கே? அது எங்கே என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கின்றார். எங்கே போனது அன்பு ஜனமே?
ஆதியிலே இயேசுவை அறிந்த நாட்களிலே அவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு தருணத்திலே இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், தேடணும். ஆலய காரியங்களுக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவனுக்குரிய காரியங்களுக்கு என்று மற்றவங்க அழைக்காமல், சொல்லாமல், எந்த கட்டளை நிபந்தனையும் நமக்கு வைக்காமலேயே ஓடி ஓடி சென்று தேவ சமூகத்திலே அமர்ந்து எப்படி உற்சாகமாக கர்த்தருக்குள்ள நிலை நின்றோம். ஆனால் ஒரு நாட்கள் போன பொழுது ஏதோ குட்டி குட்டி கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களை செய்யுங்க, பாடுங்க, பேசுங்க, ஜெபிங்கன்னு மற்றவர்கள் நம்மை தட்டுகிற பொழுதுதானே நாம் இன்னைக்கு திறக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் இன்னைக்கு கடினமாக மாறிவிட்டது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அதான் தாவீது சொல்லுங்க, உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாங்க அப்பா, உங்க ஆவியானவர் எனக்கு அதை சொல்லி தரும்படி எனக்கு கிருபை தாங்க, நான் விருப்பத்தோடு செய்ய வாஞ்சிக்கிறேன், கீழ்ப்படுகிறதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. மனுஷனுக்கு கீழ்ப்படிதல் அல்ல மேன்மை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் எந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியணும்னு கர்த்தர் உங்களை நடத்துவாரு. எந்த மனுஷ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, ஆனா அவங்கள பிரியப்படுத்தணும்னு அதை ஓடி ஓடி செய்ய போகிறோம். அது தேவனுக்கு அதுக்கு சித்தம் இருக்கிறதா இல்லையான்னு கூட பாக்குறது இல்லை. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நான் செய்யணும்னு நம்ம ஓடுறோம் இல்லையா, அது கூட நமக்கு ஆபத்து. ஆனா உண்மையா நீங்க ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா எந்த மனுஷன் எதை சொன்னாலும் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்று அவங்களை செய்ய விட வைக்க மாட்டார், அங்கே போக அனுமதிக்க மாட்டார். அந்த காரியங்களை இடைப்பட கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். அவரே உங்களுக்கு தடைகளை உண்டு பண்ணுவார். ஏன் தெரியுமா, நாட்கள்ல பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு முடிவு பண்ணாங்க இல்லையா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் பிரியத்துக்கு மாறி நடக்க முடிந்ததா இல்ல, அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் அங்க நடக்க அவர் வைத்தார். அன்புக்குரியவர்களை, ஆகையினால் இன்றைக்கு நம்ம முதலாவது கர்த்தர் சொல்வது, எனக்கு என்ன பிரியம் அப்படின்னா, என் பிள்ளைகளாகிய நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கை வளமாகும்படி, உங்கள் ஆத்துமா ரட்சிப்படையும்படி, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, இம்மைக்குரிய இந்த வாழ்க்கையில சத்துரு உங்களுக்கென்னு நான் வைத்திருக்கிற தரிசனத்தை பறித்து கொள்வதற்கு நீங்கள் காரணமா இராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் ஆசைப்பட்டாரு சவுல ராஜாவா வைத்து அழகு பார்க்கணும்னு, ஆனா அவனே அவனுடைய தலையில என்ன போட்டான், மண்ணா அள்ளி போட்டு ராஜ பதவியை இழந்தான் இல்லையா. அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவியை யார் அனுப்பினது, ஆண்டவர் தான் அனுப்பினாரு. அதை தாவீது சொரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிற பொழுதுதான் அது அவனை விட்டு போகும். மற்ற டைம்ல அந்த பொல்லாத ஆவினால் அவன் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையெல்லாம் வாசித்தால் உண்மையாகவே வேதனையாகத்தான் இருக்கும் அவருடைய வாழ்க்கை. ஆண்டவர் அலங்கரித்து வைக்க ஆசைப்பட்டார், அவர் தன்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாக மாற்றினார். காரணம் கீழ்ப்படியாமை. ஆகையினால் கீழ்ப்படிவோம், தேவ கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது வாசிக்கிற பொழுது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. பொய் உதடுகளை கர்த்தர் வெறுக்கிறார் என்றும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதனையே அவர் விரும்புகிறார் என்றும் இரண்டாவது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று வேதத்துல நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல சங்கீதம் 51:6வது வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது தாவீது சொல்லுவார், உள்ளத்திலே உண்மை இருக்க தேவன் விரும்புகிறார் என்று. எப்பொழுது இந்த வார்த்தை அவர் சொல்லுவாருன்னா, அவர் பாவம் செய்வார் இல்லையா, ஒரு இடத்துல அவர் தவறி விழுவார் இச்சையினால. அவர் இச்சையினால தவறு செய்து அவர் கொலை பாதகனாய் மாற்றப்பட்டு தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவர் தன்னுடைய பிள்ளையை இழக்கின்றார். அவ்விடத்திலே அதன் பிறகு தேவனிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்புவிக்கிற பொழுது சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உள்ளத்துல உண்மை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக அந்த வசனத்தை சொல்ல காரணம் என்ன தெரியுமா, அவர் செஞ்ச தப்ப முதலாவது அவர் என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளல. அவர் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அனுப்பி அவர் மறைமுகமாய் ஒரு கதையை சொன்ன பொழுதும் கூட அவருக்கு என்னது புரியல. அதன் பிறகு வெளியரங்கமாய் அவர்
அவர் செய்த தவறை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுதுதான் அவருடைய உள்ளம் குத்துகிறது, உள்ளம் உடைக்கப்படுகிறது, அவர் மனம் நொந்து பேசுகின்றார். அதன் பிறகுதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிற பொழுதுதான் சொல்லுகின்றார், ஆண்டவர் உள்ளத்திலே உண்மையை விரும்புகிறார் என்று. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்டு. ஏசாயா 29 அதிகாரம் 13-14 வசனங்களிலே, ஏசாயா 29 13-14 வசனங்களை வாசியுங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அவ்விடத்திலே வாசிக்கிற பொழுது நம்ம ஒன்றை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ அழகாக சொல்லுகின்ற இந்த ஜனங்கள் வாயினால் எனக்கு அருகாமையில இருந்து என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க, ஜபிக்கிறாங்க, என்கிட்ட ஏதோ ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்கு, என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். அது ஆண்டவர் சொல்றாரு, உங்க உள்ளத்துல ஏன் நான் உண்மையை எதிர்பார்க்கிறேன்னா, அநேகர் இன்னைக்கு வாயினால நல்லா என்ன பண்றாங்க, அழகா பேசுறாங்க. வாயினால ஆண்டவரை துதிக்கணுமா, ஜபிக்கணுமா, பாடணுமா, ஆராதிக்கணுமா, ஆண்டவரை குறித்து சொல்லணுமா, எல்லாவற்றுக்குமே மிகையாக முதன்மையாக இருக்கிறாங்க நல்லா பேசுகிறதற்கு. ஆனா உள்ளத்துல என்ன இல்லை, உண்மை இல்லை. உள்ளத்துல உண்மையாய் ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை இல்லை. அகமான வாழ்க்கை இன்றைக்கு தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இன்றைக்கு இருக்கிறது. அதை பார்த்து ஒருவேளை ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரர், போதகர் நினைக்கலாம், இவங்க எல்லாவற்றுக்கும் கரெக்டா இருக்காங்க, ஜபத்துக்கு கரெக்டா இருக்கிறாங்க, வேத வாசிக்கிறது சரி, ஒரு பரீட்சை வைத்தால் எல்லாவற்றிலுமே பெஸ்டா பிரைஸ் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் என்ன பார்ப்பார், மனுஷன் தேவனோ அவரை உள்ளான இருதயத்தை பார்ப்பாரு. அவர் உள்ளான இருதயத்துல எந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்கிறாதான் பார்ப்பார் இல்லையா. எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய பெயர் என்ன, கேயாசி. அப்ப கேயாசிக்கு எலிசாவை பத்தி தெரியுமா இல்லையா, நல்லா தெரியும். எலிசாவுக்கு கொண்டாட செய்த அற்புத அடையாளங்கள் தெரியும். அவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அப்ப நாகமானுக்கு வாழ்க்கையில குஷ்டரோக வியாதியை ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக சுகப்படுத்திட்டாரு. இப்ப அதனால நாகமானுக்கு என்னன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு தேவ மனிதன் மூலமாக நமக்கு நன்மையை செஞ்சுட்டாங்க, அதனால என்ன பண்ணணும், ஏதாவது காணிக்கை வெகுமதிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேலைக்காரரை கொண்டு கொஞ்சம் வெகுமதிகளை எல்லாம் கொடுத்துட்டு போறதுக்கு வராரு. ஆனா எலிசா என்ன பண்ணல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாரு. அப்ப திருப்பி அனுப்பும் போது எலிசா அதை அப்படியே விட்டுட்டாரு. ஆனா கூட நின்று கேயாசினுடைய மனம் இப்ப எங்க போகுது, நாகமானுடைய ரதத்துக்கு பின்னாலேயே போகுது. ஐயோ, எவ்வளோ தங்கம் இருக்கு, பொண்ணு இருக்கு, அழகழகான வஸ்திரம் இருக்கு, இதையெல்லாம் இந்த மனுஷன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு தான் வேண்டான்னு சொன்னாரு, கூட நான் ஒருத்தன் பார்த்துட்டு நிற்கிறேன், உனக்கு வேணுமானாது ஒரு வார்த்தை கேட்டாரா, இல்லை, அப்படியும் கேட்க வேண்டாம், ரெண்டை வாங்கி கேயாசுத நீ வச்சுக்கோன்னு அவர் தந்தாரா, அதுவும் தரல, பெருந்தன்மையா வேண்டான்னு திருப்பி அனுப்புறாரு. நான் ஒருத்தர் நிற்கிறதையே மறந்துட்டாருன்னு உள்ள அவ்வளோ பதறுது, வருந்தது. இதையெல்லாம் சும்மா கிடைக்கிறத விடுறனேன்னு சொல்லிட்டு அவரால் ஏக்கத்தை தாங்கவே முடியல. சரின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு. அவரு தான் வேண்டான்னு சொன்னா எனக்கு என்ன, போயிட்டாரு இல்லையா, நம்ம போவோம், போற வழியா போய் ரெண்டு வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடியே போறாரு. போனவருக்கு என்னன்னா, இப்போ உண்மையை சொல்லி கேட்க முடியாது, தப்பா நினைச்சிருவாங்க. அவரு கேட்கல, எனக்கு ரெண்டு கொடுங்கன்னு கேட்டா இவர் என்னடா இப்படி ஆசைப்படுறான்னு சொல்லி நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கன்னு மனுஷன் என்ன சொல்றாரு, பொய் சொல்றாரு.
அப்போ உங்ககிட்ட கேட்கல, ஆனா இப்ப கேட்டு வரும்படி அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 வஸ்திரத்தை தாங்க, இப்படி அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டு அழகா வாங்கி கொண்டு ஒளிச்சு எங்க வைக்கிறாரு? வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி தேவ மனுஷனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ இவர் நினைச்சது, நம்ம போனதும் அவருக்கு தெரியாது, வாங்குறதும் அவருக்கு தெரியாது, நம்ம தேவைப்படும் போது அழகா மாட்டிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நம் மனம் வந்து நாகமனுடைய ரதத்துக்கு பின்னால போகலையோன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவருக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிருச்சு. காணாம தானே போனேன், பொய் சொல்லிதானே வாங்கிட்டு வந்தேன், அதுவும் இவருக்கு தெரியாம தானே அதை செஞ்சேன், ஆனா இப்படி ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி விட்டுட்டாரு, நான் பண்ணது இப்படி தெரிஞ்சு போச்சே, நான் பண்ண தப்பு தெரிஞ்சு போச்சேன்னு இவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த கஷ்டத்தோட போச்சா, சும்மா இருந்திருந்தா சுகத்தோட இருந்திருக்கலாம். பொய் சொல்லி விலைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இப்ப எலிசா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை போட்டாரு. என்ன வார்த்தையை போட்டாரு? நாகமானை விட்ட குஷ்டரோகம் உன்னையும் உன் சன்னதியையும் போனஸ் ஆஃபர் கூட, உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்துக்கே அந்த குஷ்டரோகம் கூட வரும்னு சொல்லிட்டு 1க்கு 1 ஃப்ரீன்னு சொன்ன மாதிரி சேர்த்து கிடச்சி எதனால? பொய்யினால. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம எதை வேணாலும் நம்ம மறைக்கலாம் இல்லையா? மனுஷங்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மேஜிக் பண்ணிட்டு நிற்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. எப்படி வந்து விழுந்து 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 ஆண்டவர்கிட்ட மண்டியிட்டாலும் அவர் உள்ளான இருதயத்தை தான் பார்ப்பாரு. அவர் இருதயத்தை சோதித்து அறிகிறவர் என்று வேதத்தில் அவருக்கு பெயர் இருக்கிறது. அதான் அவர் சொல்லுவார், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. அத்தனை குப்பையும் அந்த இருதயத்துக்குள்ளதான் நீ போட்டு வச்சுட்டு வெளியே வந்து அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு எவ்வளவுதான் கை தட்டி ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாடினாலும் அவர் வந்து நம்முடைய இருதயத்தை தான் கவனிச்சு பார்ப்பாரு. அதனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை என்னன்னா உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அவர் அநேகத்தில் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்ல காரணம் என்ன? நம்மை நம்பி ஒரு சின்ன காரியத்தை சொல்றாரு, அதை உண்மையா செஞ்சு பாருங்க, பெரிய மேன்மை அவரே கொடுப்பாரு. நம்ம கேட்காமலே கொடுப்பாரு. நம்ம கேட்கிறது நீதியானதாக இருந்தால் கேளாத நன்மைகளையும் அவர் சேர்த்து கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது வாசிக்கின்ற பொழுது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3வது அவருடைய விருப்பம் என்னன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவர் சமூகத்துல நம்மை ஒப்புரவாக்குவது அவருக்கு பிரியமான ஒரு காரியமாம். அதை அவர் அழகா கேட்கிறாரு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே செத்து போறது எனக்கு பிரியம் அல்ல. துன்மார்க்கனுடைய முடிவு அது மரணம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் தேவனுடைய ஒரு அநாதி விருப்பம் என்னன்னா அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்குரியவனாக மாற வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளையில அவர் பக்கத்துல 2 கள்வர்கள் நிற்கிறாங்க இல்லையா? 2 பேருமே சிலுவையில இயேசு கிறிஸ்துவை போலவே அறையப்பட்டு வல பக்கத்தில் ஒருவன் இடப்பக்கத்தில் ஒருவன் இருக்கின்றான். ஆனால் அதிலே ஒருவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவன் நித்திய வாழ்வை அடையும் படிக்கு அவன் அவ்விடத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றான். ஆனால் மற்றொருவனோ என்ன பண்ணுகின்றான்? அதை இழக்கின்றான். ஆண்டவருடைய விருப்பம், நீ அந்த இடத்துல செய்த தவறை உணர்ந்து என் பக்கமாக திரும்பு, உன்னில் இருக்கின்ற நீ செய்த பாவத்தை நியாயப்படுத்தாதே. அதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க. தப்பு பண்ணிட்டோமா, நான் செஞ்ச தப்பு தான், நான் பேசுனது தப்பு தான், நான் அந்த இடத்துக்கு போனது தப்பு தான், நான் இந்த காரியத்தை செய்தது நிச்சயமாகவே தவறுதான் என்று மனம் வருந்தி அதை ஒப்புக்கொண்டால் ஆண்டவர் அதனை பிரியத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுவார். அவங்க செய்த தவறை உணர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதனை ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் தப்பை மறைச்சிட்டு அதை நியாயப்படுத்துகிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இளையகுமாரனை பாருங்க, தவறு செய்தது உண்மை,
அவர் துன்மார்க்கமாய் வாழ்ந்தது உண்மை, அப்பாவை வேதனைப்படுத்தினது உண்மை, அப்பாவுடைய பேச்சை கேட்காம போனது உண்மை, ஆஸ்திகளை வீணாய் செலவழித்தது உண்மை. எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து இந்த உலகத்தின் மாய்மாலத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனா ஒரு டைம் வருகிற பொழுது அவர் மனம் என்னது வருந்துகின்றார். தான் செஞ்சது தப்புன்னு அவருக்கு புரிய வருகிறது. அப்ப இனி அவருக்குள்ள ஒரு விருப்பம், நான் மனம் திரும்பி வாழணும்னு அவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அவர் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேராக திரும்பபடிக்கு வாழ்க்கையை மாற்றுகின்றார். அவங்க அப்பா கிட்ட வந்து அவர் ஒப்புரவாகின்றார். வரத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், அப்பா உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், இனி உங்க ஒரு வேலைக்காரனா கூட இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி செஞ்ச தப்ப ஒப்புக்கொண்டு மனம் திரும்பின உடனே இழந்து போன வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொண்டாரா இல்லையா? மறுபடியும் அந்த நல்ல வசனம் அவருக்கு கிடைச்சதா இல்லையா? ராஜ விருந்த அவங்க கொடுத்தாங்களா இல்லையா? எதனால? பாவத்தை விட்டு மனம் திரும்பினதுனால, செய்த தப்பை உணர்ந்து விட்டு விட்டு அறிக்கை பண்ணதுனால. அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன், மறைத்து வாழ்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். அறிக்கை செஞ்சா மட்டும் போராது, விட்டு விடணும். அதை விடுகிற பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்குமா? அதான் வேதத்தை நம்ம அந்த வார்த்தைகளை அழுத்தத்தோடு கூட வாசிக்கிற பொழுது அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விரும்புவது ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம். நம்ம செய்த தவிர மனம் வருந்தி பிழை உணர்ந்து அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு, அப்ப நான் மறுபடியும் உங்க பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன்னு வந்து பாருங்க. அவர் உங்களுக்கு கிருபையினாலே ரட்சிப்பை கொடுத்து நம்மை நீதிமான்களாக்க அவர் விருப்பமுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. ஆகையினால் கர்த்தர் நம்ம கிட்ட பேச விரும்புகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னன்னா, பாவத்தை உணர்வடைந்து நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நம்ம ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம நிறைய பேரை சுட்டி காட்டுவோம். ஏன் துன்மார்க்கமா வாழ்றவங்க எல்லாம் நல்லா இல்லையா? எளிமையா எல்லாரும் கேட்கிற வார்த்தை இல்லையா? பாவம் செய்யறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, மற்றவங்களை வஞ்சிக்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன குறை இருக்கு கேட்குறோமா இல்லையா? எளிமையாக கேட்போம் இல்லையா? ஆனால் அவங்களுடைய முடிவு என்னது? வேதத்தின்படி அவங்க முடிவு என்னது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? துன்மார்க்கர்கள் காற்று அடிக்கிற ஒரு பதரை போல அவங்க வாழ்க்கை போயிடும்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இருக்கும், பரீட்சை இருக்கும், துன்பம் இருக்கும், இழப்பு இருக்கும், வேதனை இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், அவமானம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் முடிவில் ஆண்டவருடைய சமாதானம், நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும். இந்த உலகத்துல இன்னைக்கு எவ்வளவோ தப்பு பண்றாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் உண்மையான தண்டனை இன்னைக்கு கிடைக்கல. ஆனா அவங்களுக்கான தண்டனை ஒரு நாள் உள்ளது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவங்கள பார்த்து நானும் இப்படி வாழ்ந்தேன் என்னன்னு ஒரு எண்ணம் வரக்கூடாது. நேற்றைக்கு உண்மையாகவே நான் நியூஸ்ல பார்க்குற பொழுது எனக்கு வேதனையாக இருந்துச்சு. 40 வயதான ஒரு மனிதன் 2 வயது, நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த சமூகம், 2 வயதான குழந்தைய வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. 2 வயசான பெண் குழந்தை, 40 வயசான மனிதன். அத்தனைக்கும் அவர் ஒரு பிரபலப்பட்ட ஒரு கட்சியில இருக்கிறவர். அப்ப இன்னைக்கு தேசம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பாவத்தை இன்றைக்கு துணிகரமா செய்கிறாங்க. 68 வயதான ஒரு பாட்டியை இளம் வாலிபன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவருடைய கணவரை கொன்றுட்டு அந்த பாட்டியை என்ன பண்ணிட்டான்? சீரழித்து அந்த பாட்டியும் கொலை பண்ணிட்டான். இந்த நியூஸ் எல்லாம் வாசிக்கிற பொழுது தேசத்துல அப்ப யாருக்குமே பயம் இல்லாம போய்விட்டது. ஏன்னா தேசத்துல பாவத்துக்கு ஏற்ற தண்டனை யாருக்காவது கிடைக்குதா? இல்லை. பணம் தான் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கு. பணத்துக்கு தான் இன்னைக்கு எல்லாவற்றுக்குமே புகழ் இருக்கே தவிர நீதிக்கு இன்னைக்கு உண்மையான வெளிச்சம் இல்லாமற் போய்விட்டது. ஏன்னா இது கடைசி காலம், தேவனுடைய வருகையின் அடையாளங்கள் இவைகள் எல்லாம். கேட்கிறேன் அன்பு ஜனமே, ஆகையினால் உலகத்தாரை போல நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன்னதருடைய வருகையிலே கைவிடப்படுவோம், ரகசிய வருகையிலே கைவிடப்படுவோம். எனவேதான் தாவீது கேட்டபடி நம்ம கேட்கணும். என்னன்னா, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க. உங்களுக்கு என்ன பிரியம், அப்போ அதன்படி நான் வாழணும். நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி கீழ்ப்படிதல், உண்மையுள்ள வாழ்க்கை, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வது, இதனை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒப்பு கொடுத்து ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம்.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஓம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே என் துணையாளரே. ஹல்லேலூயா. அன்பு ஜனமே, ஏசப்பா கிட்ட கேளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோன்னு கேளுங்க. உங்க சித்தம் செய்ய எனக்கு கற்றுத்தாரோன்னு கேளுங்க. உங்க விருப்பம் செய்ய எனக்கு போதி தரணுங்கன்னு கேளுங்க. அன்புக்குரிய இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போகிற காரியம். இங்க பார்க்கிற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நமக்கு எண்ணங்கள் தோன்றுவது ஏதோ உண்மைதான். அவர்களை போல நானும் வாழணுமே, அவங்கள போல நானும் செய்யணுமே, அவங்களை போல என்னுடைய குடும்பமும் இருக்கணுமே, அவங்கள போல என்னுடைய பிள்ளைகளும் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு மற்றவர்களை நம்ம இன்னைக்கு ஒப்புமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நம்ம தேவன் நமக்கென்று வைத்திருந்த திட்டங்களையும் தீர்மானங்களை இழந்து விடுவோம். அன்பு ஜனமே, அன்னைக்கு லோத்து இழந்து போனாரே. அந்த லோத்து உலகத்தை பார்த்து கீழ்ப்படியாமல் அவர் இழந்து போய்விட்டார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து பெற்று கொண்டார் அல்லவா? எஸ்தர் கீழ்ப்படிந்து மேன்மையை பெற்றாள் அல்லவா? ரூத் கீழ்ப்படிந்து நன்மையை பெற்று கொண்டாள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எவ்வளவாக இருக்கிறது. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அல்லவோ உத்தமம். நம்ம எவ்வளவு தேவனுக்கு என்று கொடுத்தாலும், எவ்வளவு தேவனுக்கு என்று செய்தாலும் அவர் அதை பார்க்கிறவர் அல்ல. அவர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம இருதயம் தேவன் கிட்ட நெருங்கி இருக்கிறதா? நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை தேவன் கிட்ட பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய வாயிலே உண்மை இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறோமா? கர்த்தர் கொடுத்த கட்டளையை நம்ம செய்கிறோமா? நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில, ஆலய காரியங்களில, வேலையின் காரியங்களில, எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? என் அன்பு ஜனமே, சவுலை போல சுய முடிவுகளை எடுத்து இது தேவனுங்களை விரும்புவார் என்று நம்ம நினைத்தோம்னா நம்ம இழந்து போயிருவோம் நம்முடைய மேன்மையை. நமக்கு அப்பேற்பட்ட எண்ணம் வேண்டாம். அவன் நினைத்தான், நான் செய்கிறது நன்மைதானே, நான் காணிக்கை கொடுக்கணும் தானே எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் அதை விரும்பல, வெறுத்தார், கோபம் அடைந்தார். அவருடைய மனம் அந்த இடத்துல விசனப்பட்டது. அன்பு சொன்னமே, நம்ம அப்பேற்பட்ட பிள்ளைகளாக வேண்டாம். நம்ம நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு நன்மையை இழக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டாம். அன்பு ஜனமே, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் எப்படி வாழணும்னு உங்களுக்கு போதித்திருக்கிறாரோ அப்படி மட்டும் வாழுங்க. உங்க பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில நீங்க ஆண்டவரை தேடுகிற காரியங்களை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அல்லவோ உத்தமம். ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல கீழ்ப்படிதலை நம்ம எவ்வளவா இன்னைக்கு செய்கிறோம்? மனுஷனை தேடி போறதுக்கு உண்மையா ஓடி ஓடி போகிறோம் அல்லவா? மனுஷன் இதை செய்யணும்னு சொன்னா விழுந்து விழுந்து செய்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு எப்படி நம்ம செவி கொடுக்கிறோம்? ஆதில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டோமா? அன்பு ஜனமே, ஆதில தேடின வாஞ்சை இல்லாமற் போயிட்டோ? ஆதியிலே கொடுத்த தீர்மானங்களை மறந்துட்டோமா? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு வருத்தத்தோடு கூட நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு பாத்திரம் வெளி தோற்றத்தில் மாத்திரம் சுத்தமா இருந்தால் போதாது. அதற்குள்ளாக போஜனத்தை வைத்து புசிக்க வேண்டுமானால் உள்ளாக அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்பு ஜனமே, சுத்தமாக இருக்க வேண்டும். அதுல அசுத்தம் நிறைந்திருந்தால் யாருமே அதற்குள்ள போஜனத்தை போட்டு சாப்பிட முடியாது.
சுத்தம் பண்ணும் வரையிலும் அது ஒதுக்கப்பட்ட பாத்திரமாகத்தான் இருக்குமே தவிர அது பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாற முடியாது. அது கனத்திற்குரிய பாத்திரமாக மாற முடியாது. அது உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற முடியாது. உள்ளத்தை சுத்தப்படுத்த ஒப்பு கொடுங்க. உள்ளத்துக்குள்ள உண்மை இருக்கும்படி ஒப்பு கொடுங்க. உள்ளத்துக்குள்ள தேவ நன்மை நிறைக்கும்படி ஒப்பு கொடுங்க. கனத்திற்குரிய பாத்திரமாக, பிரயோஜனத்திற்குரிய பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். உள்ளும் புறமும் கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். உள்ளும் புறமும் தேவன் மகிமை அடைகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். வாயினால் மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்தி விட்டு இருதயம் தூரமாக இருக்குமே ஆனால் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லப்படுகிற ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவோம். புறம்பே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவோம். அன்புக்குரியவர்களே, செய்த பாவத்தை அறிக்கையிடுவோமா? செய்த மீறுதல்களை ஒப்புக்கொள்ளுவோமா? என்ன பாவம் செய்திருந்தாலும் என் தேவனுடைய சமூகத்துல நம்மை வெறுமையாக்குகிற பொழுது அவர் நம்மை நிறைவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அவர் செய்த பாவத்தை அறிக்கையிட இன்றைக்கு நம்மை வாஞ்சையோடு கூட அழைக்கின்றார். எதுவாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. மறைக்கப்பட்ட பாவங்கள் வாழ்வை கொடுக்க மாட்டாது. அறிக்கையிட்டு விட்டு விடுகிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு தேவனுடைய கரத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அவர் நம்மை மறுபடியும் அலங்கரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அன்பு தேவனுடைய ஜனமே, அப்பா, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பிரியமானதை செய்ய போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா, இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில செயலாக மாறட்டும் ராஜா. அப்படியே கடமைக்காக கேட்டுவிட்டு போகாதபடி இன்று தம்முடைய வாழ்க்கையிலே அப்ப உமக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய், பாவத்துக்கு மறித்த நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே வலிய விடையிலே கீழ்ப்படுதல் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு மனுஷர் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய காரியங்களை இடம் கொடுத்து ஆண்டவர் காண்பிக்கிற வழியில் ஒரு மனுஷன் நடப்பானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதையும், அந்த மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார் என்பதையும், அந்த மனுஷனுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் என்பதையும் வேத சத்தியத்தோடு எடுத்து பேசுறீர்கள் அப்பா. அந்த அளவுக்கு வார்த்தைகள் நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறோம் அப்பா. வார்த்தை கேட்டு யாவரும் விட்டு விடாதபடி இது எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்று சொல்லி இரவு பகலும் இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு நடக்கும் பொழுதும் தூக்கும் பொழுதும் வேலை செய்ய இடங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு தொழிலும் இந்த வார்த்தையில் உணர்வடைந்து ஆண்டவர் வாழ்வதற்கேற்ற வாக்கியத்தை ஒவ்வொரு கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே யாரும் விட்டு விடக்கூடாது. இந்த நாள் வந்தவங்க பாக்கியவான்களப்பா. நல்ல வார்த்தையை கொண்டு பேசுறீங்க. வார்த்தை கேட்ட இருதயங்கள் திறக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமா இனிமேல் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் வாழ்க்கையில ஏதாவது தடுமாற்றங்கள் இருந்தால் இது எல்லாத்தையும் இன்றைக்கு முழுக்க இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நமக்கு நன்றி.